ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 1/2 கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நான் 1 கப் அளவு கடலைப்பருப்பை இந்த மாதிரி பார்த்தோம்னா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதில் 1 கப் அளவு பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த பச்சரிசியை இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மணம் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இதை வந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். ஸோ தேங்காய் இந்த மாதிரி பார்த்தோம்னா ஃப்ரை பண்ணியாச்சு பாருங்கள். அது ஈரப்பதம் வந்து போகணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நல்லா வாசனை வந்தாலே போதும். இப்போ இதில் தேவையான அளவு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜஸ்ட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெல்லம் வந்துட்டு மெல்ட் ஆகிறதுக்காக நம்ம ஜஸ்ட் கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா வந்து வெல்லம் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இந்த சைடில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் பார்த்திங்கன்னா பவுடரை வந்து அரைக்கக்கூடாது. ஸோ சேர்த்துட்டு நம்ம இந்த எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் நல்லா வந்து கிளறி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை வந்துட்டு ஓரமாக ஆற விட்டுருங்க. இப்போ மாவை நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ பிசைஞ்சு எடுத்த மாவை நம்ம அச்சில் வந்து வச்சு நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி 3 டிசைனில் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிசைனில் எடுத்துக்கலாம். ஸோ அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ப்ரெஷ் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிசைஞ்சு வச்சுருக்க பச்சரிசி மாவை நம்ம இது கூட வந்து சேர்த்துட போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு சைடில் எல்லாத்தையும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து டைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஷேப் பார்த்திங்கன்னா கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மாவை வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மாவை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூரணத்தை நம்ம இது கூட வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்துட்டு மேலே இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அது மேலே ஆட் பண்ணிடலாம். ஸோ மேலே இருக்க அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக பார்த்தோம்னா கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். இப்போ இந்த மாவை எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதை லைட்டாக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக பார்த்தோம்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு டிசைன் பார்க்கலாம். இப்போ இன்னொரு டிசைன் எடுத்திருக்கேன். ஸோ அதுலேயும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை பார்த்தோம்னா கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம நல்லா வந்து அழுத்தி கொடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து மாவு வச்சுட்டு எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாவு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்க பூரணத்தை இது கூட வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ மீதி இருக்க மாவு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெளியே வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக 2வது டிசைன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையால் பண்ணக்கூடியது. ஸோ அச்சு இல்லாதவங்க நீங்கள் இந்த மாதிரி கையால் கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உருண்டையாக வந்து உருட்டிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணு பூரணத்தை உள்ள வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே வந்து அச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 3 டிசைன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து வீட்டில் வந்து சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம். இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.